முதலும் ஷாபானிலும் எங்களுக்கு பறக்கச் செய்து ரமலானை அடைய செய்வாயாக என்று அருமையான துஆவை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தின் அடிப்படையில் கேட்கின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்தின் துவக்கம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த துஆவுக்கு ஏற்ப நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று வேண்டிக் கொண்டவராக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வذ்குர் ஃபில் கிதாபி மரியம். அருள்மறை அல் குர்ஆனிலே மரியமை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியம் சூராவின் 16வது வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது. சஃபருடைய மாதத்தின் நடுவிலே அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் இந்த சூறாவை நாம் ஆரம்பம் செய்தோம். சஃபர் மாதத்தில் ஆரம்பித்த மரியம் சூறாவில் ரஜபுடைய மாதத்தின் துவக்கத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்று இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். வذ்குர் ஃபில் கிதாபி மரியம். அருள்மறை குர்ஆனிலே சொல்லப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். வذ்குர் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதற்கு என்ன பொருள் என்றால், நீங்கள் நினைத்து பாருங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், மரியமை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள், அவ்வாறே அதனை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்ற இருவகையான பொருள் இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. இந்த இருவகையான பொருள்களுமே இங்கே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நாம் அவர்களை நினைத்து பார்ப்பதோடு அவர்களை பற்றி மற்றவர்களுக்கும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும், மற்றவர்களோடு நாம் அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்ற வذ்குர் என்ற வார்த்தையினுடைய கருத்தாக விளக்கமாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வாறு சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நல்லோர்கள், அவர்கள் நபிமார்களாக இருக்கலாம், வலிமார்களாக இருக்கலாம், இறை நேசர்களாக இருக்கலாம். அந்த நல்லோர்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய அழகான வாழ்க்கை முறை, அல்லாஹ் விரும்பிய, அல்லாஹ் பொருந்திக் கொண்ட அழகான அந்த வாழ்க்கை முறையை நாம் நினைக்கும் பொழுது, அதை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அது நமக்குள்ளே நல்ல பல உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. அதன் மூலமாக நம்மை சிந்திக்க வைக்கிறது. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் பொழுது அவைகள் தொடர்ந்து செழிப்பாகவும் பசுமையாகவும் இருப்பதை போல நல்லோர்களை பற்றி நாம் நினைப்பதும் அவர்களை பற்றி நாம் பரிமாறிக் கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் அந்த ஈமானுடைய நினைவுகள், இறைவனுக்கு வழிபடக்கூடிய அந்த உணர்வுகள் எப்பொழுதும் பசுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் தான் அல்லாஹ் தஆலா அவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்று நம்முடைய அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் என்பது எரிகின்ற ஒரு திரியை போன்று என்று வைத்துக் கொண்டால், அந்த எரிகின்ற திரி என்பது நூர்ந்து விடாமல், அணைந்து விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் தொடர்ந்து எண்ணெய் ஊற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் எண்ணெய் ஊற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அது இடைவிடாமல் எரிந்து ஒளி தருவதை போல அந்த விஷயங்களை பேசும் பொழுதுதான் அது தொடர்ச்சியாக, தொடர்படியாக, பசுமையாக, செழிப்பாக இருக்கும். அந்த உணர்வுகளும் நினைவுகளை கொண்டிருக்கும். எனவே நாம் அதை பற்றி பேச வேண்டும், அதை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். ஹயாத்து சஹாபா என்ற கிதாபில் 3வது பாகம் 8வது
சொல்லி வாருங்கள் சிறிது நேரம் நாம் ஈமான் கொள்ளுவோம் என்பதாக அவர்கள் அழைப்பார்கள். தால் நுக்மினு சாஅத்தன், வாருங்கள் கொஞ்ச நேரம் நான் ஈமான் கொள்ளுவோம் என்பதாக அழைப்பார்கள். சிலர்கள் அந்த கருத்தை புரிந்திருந்தார்கள், சிலர்கள் புரியவில்லை என்றாலும் அந்த இடத்தை விட்டு எதுவும் சொல்லாமல் நகர்ந்து விடுவார்கள். அப்படி அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து வாருங்கள் சிறிது நேரம் நாம் ஈமான் கொள்ளுவோம் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் கோபமாகிவிட்டார். ஈமான் என்பது சிறிது நேரத்திற்கா அல்லது வாழ்க்கை முழுவதுமா? நிரந்தரமானதா தற்காலிகமானதா? நீங்கள் சொல்வதை பார்த்தால் கொஞ்ச நேரம் ஈமான் கொண்டால், கொஞ்ச நேரம் ஈமானை பற்றி பேசினால் போதும் என்பதாக சொல்வதை போன்றிருக்கிறது என்று கோபம் அடைந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சபைக்கு வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுக்கு என்ன ஆகிவிட்டது? அவர் நிரந்தரமான ஈமானை விட்டுவிட்டு தற்காலிகமாக கொஞ்ச நேர ஈமானின் பக்கமாக அழைக்கிறார் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அங்கே முறையிட்டார். அதுவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டார்கள். அதில் இருக்கக்கூடிய உண்மையை நன்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து மிக சரியானது, அது அவசியமானது என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இரஹமுல்லாஹு இப்னு ரவாஹா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவிற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த வார்த்தை ரஹிமல்லாஹு என்று வந்திருந்தால் துஆவாக மாறும். ரஹிமல்லாஹு என்றால் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று வரும். ஆனால் நபி அவர்கள் கடந்த கால வார்த்தையை பயன்படுத்தாமல் நிகழ்கால வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய வகையில இரஹமுல்லா என்று சொல்லுகின்ற பொழுது இதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம். அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நம்ம எல்லாம் பொறாமைப்பட வைக்கின்ற அர்த்தம். இரஹமுல்லாஹு இப்னு ரவாஹா, அல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். நிகழ்காலம் அருள். அதனால்தான் இன்னமும் யுஹிப்புல் மஜாலிஸ் அல்லதி தத்தபாஹா பிஹில் மலாயிகா, மலக்குமார்கள் எந்த சபையை கண்டு தங்களுக்கிடையே பெருமை பாராட்டி பேசுவார்களோ அந்த இடத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக போட்டி போட்டுக் கொண்டு வருவார்களோ அந்த மஜ்லிஸை அவர் விரும்புகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கருத்து என்னன்னா, நிரந்தரமான ஈமான் நிலையாக இருக்குன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்ச நேரம் அந்த ஈமானை பற்றி நாம் பேச வேண்டும், அந்த ஈமானை பற்றி நாம் நினைக்க வேண்டும், அந்த ஈமானுடைய உணர்வுகளை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எனவே அவர் கொஞ்ச நேரம் ஈமான் கொள்ள அழைக்கிறார் என்றால் நீண்ட நேரம் அந்த ஈமான் தக்க வைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை அழைக்கிறார். எனவே அவர் சொன்னது சரியே, அவர் செய்தது சரியே, அவர் அழைத்தது சரியே என்றார். அப்ப அந்த கொஞ்ச நேரம் என்பது என்ன ஊக்குவது மாதிரி எரிகின்ற அந்த திருக்கி எண்ணெய் ஊற்றுவதை போல தொடர்ந்து எண்ணெய் காலியாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தா அது எப்படி தொடர்ந்து எரியுமோ அதுபோன்று ஈமானை பற்றிய பேச்சுக்களை நாம் பேச பேச அந்த ஈமான் நம்முடைய உள்ளத்துல தரு தாசாவாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக, புத்துணர்ச்சியாக, செழிப்பாக இருக்கும் என்பதே இந்த ஹதீஸுடைய கருத்து. அதை அந்த சஹாபி புரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கும் நமக்குமாக மிக அழகான முறையில் அதை புரிய வைத்தார். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், ஜத்திது ஈமானக்கும், உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும், புதுப்பியுங்கள் என்பதாக சொன்னார்கள். கட்டளை வார்த்தை அது. ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ் வந்து இந்த இடத்துல எப்படி சொல்லலாம்? இப்படி வேற ஒரு கூட்டம் இருக்குது, இது தப்பா இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது, அதனால பேரா இருங்க, அதுல ஒரு கோடு போடலாம். ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே ஈமான் கொள்ளுங்கள், அப்படி வந்தா அது சரியா இருக்கும். அப்ப இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குற அது இந்த இடத்துக்கு பொருந்தாது. பேரா வேணுங்க கோடு போடுவோம். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. குர்ஆனில் பிழைகள் இருக்கிறது என்பதாக முன்வைத்து அதற்காக வேண்டிய வாதம் செய்த ஒரு ஆக்கம் கெட்ட ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அவங்கள அந்த ஆக்கத்தில் இருந்து, ஆக்கம் என்றால் அரபில தௌஃபீக் என்ற அர்த்தம், அது இல்லாமல் போனதின் காரணமாகவே அருள்மறையிலும்
பூசாமல் வாதம் செய்தார்கள். அல்லாஹ் அந்த முகத்துல இன்னும் கரியை பூசி அனுப்பிவிட்டார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ இங்க அந்த அர்த்தம் இல்ல, அப்படி போகக்கூடாது. எனவே நாம தன்னிச்சையாக விளக்கம் சொல்லக்கூடாது. நமக்கு முன்னால் உள்ள அறிஞர்கள் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், தாபியீன்கள் என்ன சொன்னார்கள், அந்த விளக்கங்களை எல்லாம் பார்த்துதான் நாம் விளக்கம் சொல்ல வேண்டுமே தவிர நாமளா என்ன செய்யக்கூடாது, விளக்கம் சொல்லக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சரியா தான் சொல்லியிருக்கான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். அப்ப அதுக்கு விளக்கம் சொல்லப்படுது, அதீமு அலல் ஈமான், ஈமானின் மீது நீங்கள் நிரந்தரமாக இருங்கள். அதீமு அலல் ஈமான், ஈமானின் மீது நீங்கள் நிரந்தரமாக இருங்கள் என்பதாக அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். அப்படி என்றால் அதை பற்றி நாம பேசணும், அதை பற்றி நாம் பரிமாற வேண்டும், அதன்படி வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுதுதான் அந்த ஈமான் இன்னும் புத்துணர்ச்சியாக இருக்கும். எனவே அல்லாஹ் சொல்வதற்கு ஏற்ப நபியவர்கள் சொன்னார்கள், ஜத்திது ஈமானுக்கும், உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்படி புதுப்பிப்பது? நபியவர்கள் சொன்னார்கள், பின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாக. இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்வதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும். அந்த பொருளை உணர்ந்து நாம் நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல காலையிலோ மாலையிலோ சிறிது நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்து நாம் அந்த ஈமானை புதுப்பிக்க வேண்டும். இன்னொன்று, அந்த வார்த்தையுடைய பொருளை உணர்ந்து அல்லாஹ்வை தவிர யாராலும் எதுவும் நடக்காது, அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது என்று நீங்கள் எண்ணுவதன் மூலமாக உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில தான் அதன்படி வாழ்ந்தவர்களை நாம் படிக்கும் பொழுது, அதை பரிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய அந்த ஈமானுடைய நிலையும் செழிப்பாக இருக்கும் என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா வதுக்குர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், அதை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சும்மா வதுக்குர் மரியமை நினைத்து பாருங்கள் என்று மட்டும் சொல்லியிருந்தார் என்றால் அது வேற பொருளாயிரும். ஆனா வதுக்குர் ஃபில் கிதாபி, அருள்மறையில் சொல்லப்பட்ட அந்த மரியமை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று ஃபில் கிதாப், அருள்மறை என்ற வார்த்தை அங்கே குறிப்பிடுகிறார் என்றால் நபிமார்களின் சொன்ன இறைவன் நல்லவர்களையும் அங்கே சொல்லியிருக்கிறார். இறை தூதர்களை சொன்ன இறைவன் இறை நேசர்களையும் அங்கே சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் அந்த இறை நேசர்களுடைய வாழ்க்கையை, நல்லவருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள், அதை நினைத்து பாருங்கள், அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள். அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எத்தனை நல்லவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். சமீபத்திலே கஹஃப் சூராவிலே கொடி போல ஈமானுடன் வாழ வேண்டும் என்பதற்காக, அந்த ஊர் ஈமானுடைய ஊர் அல்ல, அந்த ஊர் மூமின்களுடைய ஊர் அல்ல, அவர்கள் மாறி போனார்கள். ஆனா அந்த ஊர்ல ஈமானோட வாழ முடியாது என்ற நிலை வந்தது. மக்களுடைய நெருக்கடி, ஆட்சியாளருடைய நெருக்கடி, அரசுடைய நெருக்கடி, மிரட்டல். அதை தோழர்கள் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தால் ஈமானோடு தான் வாழ வேண்டும். அதனால வீடு, வாசல், ஊர், உறவு, சொத்து, சுரம் என அனைத்தையும் திறந்து விட்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு குகையில போய் அவர்கள் படுத்துக் கொண்டார். அல்லாஹ் தூங்க வைத்தார். 300 ஆண்டு காலம் சூரிய கணக்கு, 309 ஆண்டு காலம் சந்திர கணக்கு, இவ்வளவு நீண்ட நெடிய காலம் உணவு இல்லாம, தண்ணி இல்லாம அல்லாஹ் தஆலா அவர்களை தூங்க வைத்து அவர்களை உயிரோடே வைத்திருந்தார். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சியாக நாம் அதை தொடர்ந்து அந்த குகை தோழர்கள் என்ற தலைப்புல 10 வாரங்கள் நாம் பகிர்ந்து கொண்டோம். ஆனா 309 ஆண்டு காலத்துக்கு பிறகு அதே ஊர் மக்கள் திரண்டு வந்து வரவேற்றார்கள். முன்னால அதே ஊர் மக்கள் திரண்டு வந்து உயிரை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இப்ப அதே ஊர் மக்கள், அந்த மக்கள் இல்லை என்றாலும் அடுத்து வரக்கூடிய அதே ஊர் மக்கள் அவர்களை வரவேற்றார்கள், மரியாதை செய்தார்கள். ஈமானுடைய பாகம் அங்கே உருவாகியது. 300 ஆண்டு காலங்கள் அந்த நல்லவர்கள் அந்த குகையில இருந்ததால அந்த பறக்கத்தில் அந்த ஊருக்கு எல்லாம் ஈமானுடைய பறக்கத்தை உருவாக்கினார். இறைவேசர்கள் அடங்கப்பட்ட அந்த இடங்கள் ஏதோ சும்மா பேருக்கு கல்லும் மண்ணுமாக இருக்கிறது என்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது. எவ்வளவு சொன்னா என்பதாக கேட்டுக்கொண்டு நாம்
ஈமானுடைய உணர்வுகள் மீண்டும் தலைக்க ஆரம்பிக்கும். சுபஹானல்லாஹ். 300 ஆண்டு காலங்கள் அல்லது 309 ஆண்டு காலங்கள் அந்த குவைத்தோழர்கள் ஈமானுடைய உணர்வோடு அங்க தூங்குறாங்க. ஆனா அந்த நாடே மாறி போச்சு. நாடாள மன்னரும் அந்த ஊரில் உள்ள மக்களும் ஈமான் கொண்டவர்களாக மாறி போய் அப்படியே திரண்டு வந்து வரவேற்றார்கள் என்று நாம விரிவா பார்த்தோம் இல்லையா? அவங்களுடைய பறக்கத்து வந்து என்ன ஒரு அழகான பாடம். எத்தனை விதமாக நாம் கண்ணோட்டமாக சிந்திக்கலாம் தெரியுமா? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈட்டியின் முறையில் நிறுத்திய போதும் ஈமானை இழக்க மாட்டோம் என்ற அந்த பாடல் வரிகள் வைர வரிகளாகும். அந்த வைர வரிகள் வார்த்தெடுக்கப்படுவதற்கு காரணம் இது போன்ற குறைத்தவர்களுடைய சம்பவங்கள் தான். இந்த சம்பவங்கள் தான் அங்கே நமக்கு அதை நினைவூட்டுகிறது. இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எழுதப்பட்ட வரிகள் தான் ஈட்டியின் முறையில் நிறுத்திய போதும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாசீன் சூராவுல ஹபீபுன் நஜ்ஜார் என்ற இறைநேசரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு 3 நபர்களை தன்னுடைய தூதராக அனுப்பி வைத்தார்கள். அந்தாக்கியா என்ற அந்த கிராமத்திற்கு தாவத் கொடுப்பதற்காக, ஈமான் பக்கம் அழைப்பதற்காக. ஆனா அந்த ஊர் மக்கள் அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஒரே வார்த்தை சுருக்கமா சொன்னாங்க, ஒழுங்கா ஊரை விட்டு ஓடுவீங்க, கல்லால எரிஞ்சு கொன்றுவோம் சொன்னாங்க. அப்பதான் இந்த ஹபீபுன் நஜ்ஜார் ஊருக்கு வெளியில தச்சராக வேலை பார்த்து கொண்டிருந்தவர் அங்கிருந்து ஓடினார். வந்து அதுவரைக்கும் தான் ஈமான் கொண்டிருந்த விஷயத்தை மறைத்து வைத்திருந்தவர் அப்பொழுது வெளிப்படுத்துகிறார். ஏன்னா வெளிப்படுத்திய நேரம் வந்தா வெளிப்படுத்தித்தான் ஆகணும். அதுக்கு மேல என்ன நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்பதாக வந்த அந்த தூதர்கள் கண்ணியம் எடுத்து திரும்பி செல்லக்கூடாது. அவர்கள் ஒரு நபியின் சார்பாக அனுப்பப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய வேலைக்காக அல்லாஹ்வுடைய பாதையை வந்திருக்கிறார்கள். அவர்கள் அசிங்கப்பட்டு விடக்கூடாது. என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்பதாக அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், யாக்கோவின் தபியுல் முர்சலீன் இத்தபியும் அல்லாஹ் இஸ்ஸலக்கும் அஜரவும் கொடுத்தார். இந்த தூதர்களை பின்பற்றுங்கள். அவங்க அதுக்காண்டி எந்த கூலியும் உங்களை கேட்கலையே. அந்த நல்லவர்கள் நன்மையை நாடித்தர வந்திருக்காங்க, அவங்களை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன தெரியுமா கேட்டாங்க? ஹபீபுன் நஜ்ஜார் என்பவர் இவங்களை பின்பற்றுங்க, அவங்க சொல்றது நல்லது, ஏன்னா அவங்க நேர்வழியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஊர் மக்கள் கேட்டாங்க, நீ இவங்க மார்க்கத்தில் இருக்கிறான்னு கேட்டாங்க. அந்த அலாதீனியும் இவர்கள் மார்க்கத்தில் நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அவர் ஆமான்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பொதுவான பதிலா இருக்கும், சராசரி பதில். ஆனா அந்த இடத்துல அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல வைக்கிறான் தெரியுமா? நீ இவர்கள் மார்க்கத்திலா இருக்கிறாய், இவர்களை நீ ஈமான் கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிற கேட்டதுக்கு ஆமான்னு மட்டும் சொல்லியிருந்தா சராசரி பதிலா இருக்கும். ஆனா அவரு அந்த மக்களை சிந்திக்க தூண்டும் வகையில அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறான். என்னை படைத்தவரை வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன ஆனது? என்ன படைத்தவரை தான் நான் வணங்கணும். எனக்கு என்ன ஆனது? என்னை படைத்தவரை நான் வணங்காமல் இருப்பதற்கு என்ன ஆனது? நிறைய அர்த்தங்களை வைக்கலாம். அதுதான் முட்டாளா? படைத்தவரை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட பொருளை வணங்குவதற்கு நான் என்ன முட்டாளா? எனக்கு அறிவில்லை, சுயமா எனக்கு சிந்தனை இல்லை என்றெல்லாம் கேட்கின்ற அளவிற்கு அந்த வார்த்தை மமாலிய எனக்கு என்ன ஆனது அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள பல்வேறு வகையான கருத்துக்கள் இருக்கிறது. அல்லாஹ் சுருக்கமா சொல்லி நம்மை சிந்திக்க தூண்டுகிறான். என்னை படைத்தவனை நான் வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன ஆனது? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சூறாவை நீங்க படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தால் நாம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். மக்கள் அப்படி அங்கதான் இருக்க கல்லால அடிச்சு அந்த தூதர்களை விட்டுட்டாங்க. அவங்க வெளியே விட்டாங்க. நீ உள்ளூர்காரன் தானே அப்படின்னு சொல்லி அவரை கல்லால் அடித்தார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற செய்தி ஜலாலில் என்ற தஃசீரில் இடம்பெறுகிறது. அவருடைய வயிற்றிலேயே மாறி மாறி விதித்தார்கள். இந்த விரிச்ச விதியில அந்த குடல் அப்படியே கலக்கி பின்துவாரத்தின் வழியாக பீத்தி கொண்டு வெளியே வந்துச்சு. அந்த அளவுக்கு அவரை சாகரித்தார்கள், கல்லால் எரிந்தார்கள், காலால் விதித்தார்கள். சக்கராத்துடைய நேரத்துல உயிர் புரியக்கூடிய கருத்துல அல்லாஹ் தஆலா அவருக்கு சொன்னார், உதுகுலில் ஜன்னா கீழ் அதுகுலில் ஜன்னா, உதுகுலில் ஜன்னா சொர்க்கத்துக்குள்ள நீங்க போங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய புறத்துல முன்னால சொன்னோம் இல்லையா? சக்கராத்துடைய நேரம் வந்துட்டா அதுவரை பார்க்காத விஷயங்கள் எல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொர்க்கத்துல தங்க வேண்டிய இடத்தை எல்லாம் காட்டினா, இங்கதான் நீங்க தங்க வேண்டிய இடம், நீங்க ஷஹீதாக மரணிக்கிறீர்கள், அதனால நீங்க சொர்க்கத்துக்குள்ள
சில சகாபாக்கள் சொல்கிறார்கள் அவர் உயிரோடே சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்பதாக சொல்கிறார். இதுக்குரிய எல்லாரும் நல்லடியார்களே, அந்த நேரத்துல ஈமானுடைய மதிப்பை, ஒரு ஷஹீதுடைய சிறப்பை தன் மக்கள், தன்னுடைய ஊர் மக்கள், எந்த மக்கள் தன்னை காலால் மிதித்தார்களோ, தன்னை கல்லால் அடித்தார்களோ, அந்த மக்கள் நாசமா போட்டு விளக்கவே மாட்டீங்க, நீங்க உருப்படையா நீங்கள் அப்படின்னு நாம சராசரி மனிதர்கள் சொல்லவங்களை அடிபட்ட உடனே அப்படி சொல்லாம நல்லவர்கள், இறைநேசர்கள் கடைசி நேரத்துல கூட தனக்கு உயிரிழக்கும் துன்பம் கொடுத்தவர்கள் கூட அவர் நல்லா இருக்கணும் என்ற நல்லத நாடுவதுதான் நல்லவர்கள் பண்பு. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உங்களுடைய அந்த களத்துல காயப்படுத்தி ரத்தம் கசிய வைத்தார்களே, அப்போது நபிகள் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் மக்ஃபிர்லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். இந்த மக்களை நீ மன்னித்து விடுவாயாக, என்னை அவர்கள் காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீ கொதித்து விடாதே, அவர்கள் அறியாதவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது களத்துல துஆ செஞ்சாங்க. அத மாதிரிதான் நல்லவர்களும் இறை நேசர்களும் அந்த கடைசி நேரத்துல கூட இந்த பேருவ நாசமா போட்டோம் அப்படின்னு வாயிலிருந்து சபிக்கல, எந்த பேர் எங்க கட்டி எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு சும்மா இருக்கல. அந்த நேரத்துல கூட நல்லதை நாடுதல், அந்நசீகத்து தீன் என்பது அந்நசீகா, நல்லதை நாடுவதுதான் மார்க்கம் என்று நபி அவர்கள் சொன்னார்களே. அந்த அடிப்படையில் நம்முடைய நல்லவர்களாகிய அந்த ஹபீபு நஜ்ஜார் என்ன சொன்னார்னா, கடைசி நேரத்துல யா கௌமி யஅலமூன் கால யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபரலி ரப்பி வ ஜஅலனி மினல் முக்ரமீன். நான் ஈமான் கொண்டதுனால, அந்த ஈமான்ல நிலைத்திருந்ததுனால அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து சங்கையான மனிதர்கள் ஒருவராக என்னை ஆக்கி விட்டான் என்ற சொர்க்கத்துக்கான அனுமதி சீட்டு உறுதியாக வழங்கப்பட்டு விட்டது. யார் சொர்க்கம் செல்கிறாரோ அவரே சத்தியமுடையவர். அப்ப ஈமானால் தான் அது கிடைக்கிறது என்பது என்னுடைய மக்களை நீங்கள் அறிய வேண்டுமே என்று தன்னுடைய மனதில் அவர் நினைத்தார். அவர் நினைச்சத அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையாக வெளிப்படுத்தி, நீங்க அவரை கல்லால் அடிச்சீங்க, ஆனா அவர் உங்களுக்கு எப்படி நல்லதை நினைச்சிருக்காரு தெரியுமா? நீங்க உண்மையை விளங்குங்க, நன்மையை புரிந்து கொள்ளுங்கள், உண்மையின்பால் வழியில் செல்லுங்கள் என்று உங்களுக்காக அவர் கடைசி நேரத்துல அவர் மனதால் ஆசைப்பட்டுதான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்காரு என்று அல்லாஹ் தன் அருள்மறையின் மூலமா சொல்லி காட்டுகின்றார் என்றால் எப்பேற்பட்ட ஒரு ஈமானுடைய உணர்வு ஹபீபு நஜ்ஜார் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அந்த சம்பவத்தை படித்து பார்க்கும் பொழுது அந்த நல்லவருடைய வாழ்க்கை நமக்கு உள்ளத்தில் ஒரு நல்ல உணர்வை அது விதைக்கிறது, அந்த விதையை தூவுகிறது என்பதற்கான ஒரு பாடம் அல்லவா அன்புக்குரிய எல்லாரும் நல்லடியார்கள். நம்ம சூராவில் ஆசிப் இப்னு பர்ஹயா என்ற இறைநேசரை பற்றி எல்லாம் சொன்னார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கீஸ் மகாராணி சபா என்ற நாட்டிலிருந்து வராங்க. 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தூரத்தில் இருந்து இங்க வரப்போறாங்க. அவங்கள்ட்ட யார்கிட்டையுமே இல்லாத ஒரு அரசு, ஒரு சிம்மாசனம் இருக்குது அப்படின்னு புது பரவ சொல்லு. அந்த ராணியை பத்தி, மகாராணியை பற்றிய செய்தி அந்த பரவ சொல்லிட்டு போயிருந்தா சாதாரண விஷயம். அரசும் அவர்களுக்கு ஒரு அரசு இருக்கிறது, சிம்மாசனம் சொன்ன உடனே அவன் யார்கிட்டையும் இல்லாத ஒன்று, யாருமே இல்லாத ஒன்று, அது மிக விசேஷமானது அப்படிங்கறத சொல்லியாச்சு. அதன் மூலமாக அவருக்கு ஒரு பெருமை இருக்கிறது என்று அந்த பரவ சொல்லி அவர் வர்றதுக்கு முன்னாலே இந்த சிம்மாசனத்தை இங்க தீட்டு வரணும். இப்ப யாரு கொண்டு வருவது? மையாத்தி அரிசிகா கமலை யாத்தூனி முஸ்லிமீன். அவங்க இங்க முஸ்லிமாக வர்றதுக்கு முன்னால அதை யாரு கொண்டு வர்றது? இப்ப ஆட்கள் மிகுந்த ஜின்னு இப்ரீத் என்ற அந்த ஜின்னு சொல்லிச்சா, நான் கொண்டு வரேன், நான் கொண்டு வரேன் அப்படி. எவ்வளவு நேரத்துல கொண்டு வருவேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மஜ்லிஸ் முடியறதுக்குள்ள நான் கொண்டு வரேன். இப்ப நம்ம மஜ்லிஸ் எடுத்துக்கிட்டோம் கேட்டா, இப்ப 6:50க்கு ஆரம்பிச்சு 7:30க்கு மஜ்லிஸ் முடிக்கிறது. ஒரு மஜ்லிஸ் என்பதற்கு ஒரு நேரம் இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஜ்லிஸ் என்பது காலை சுபுவில் இருந்து லொஹர் வரைக்கும் உள்ளது, 6 மணி நேரம் அந்த மஜ்லிஸ் நடக்கும், அரசவை. அப்ப அந்த சிம்மாசனத்தை 6 மணி நேரத்துக்குள்ள நான் கொண்டு வரேன்னு அர்த்தம். 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அதை நான் ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ள, சில மணி நேரங்களுக்குள்ள நான் கொண்டு வந்தால் பெருமையா சொல்லிச்சேன். இனி அலையில்லா கவிஞர் நவீன், நான் மிக்க சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன், ஏன் அந்த பொறுப்பை கொடுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி. மனிதர்களோட சிந்திகள் ஆற்றல் மிக்கவர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு நேரம்லாம் என்னால அவருக்கு தர முடியாது, அதை விட சீக்கிரம் கொண்டு வரணும். உன்னால முடியாது, இப்போ வரைக்கும் முடியாதுன்னு. ஏன்னா நீ தான் மஜ்லிஸ் முடிகிற வரைக்கும் சொல்லிய, அப்ப உன்னால அதுக்கு அதை விட சீக்கிரமாக உன்னால கொண்டு வர கிழமை உட்காரு. இதை விட மிக குறுகிய நேரத்தில் யாரை கொண்டு வருவா அப்படின்னு சொல்லும் பொழுது, காலல்லி இந்த இல்மும் நிகழ்கின்றான்,
ஒரு சாதாரண மனிதன். ஆனா அவருக்கு அல்லாஹ்வுடைய ஞானம் இருந்தது. அவர் வலியுல்லாவாக இறை நேசராக இருந்தார். முதல்ல சொன்னது ஜின்னு, நல்லா கவனிக்கிறது. இரண்டாவது உள்ளது மனிதன். அவருக்கு அல்லாஹ்வுடைய கிதாபினுடைய ஞானம் இருந்துச்சு, இறை தொடர்பு இருந்துச்சு, இறை வேதத்தின் தொடர்பு இருந்துச்சு. அவர் ஒரு மார்க்க அறிஞராக இருந்தார், வலியுல்லாவாக இருந்தார். அவர் சொன்னாரு, நான் கொண்டு வரேன். நீ எவ்வளவு நேரத்துல கொண்டு வருவேன்னு கேட்டாரு. நீங்க கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள கொண்டு வர. ஜின்னு சொன்னது பல மணி நேரங்களில் நான் கொண்டு வருகிறேன் என்று. ஆனா அந்த மனிதர் சொன்னார், கண்ணை மூடிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வரேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்த நேரத்தை விட மிக்க விரைவானது. அவர்களே அதை எதிர்பார்க்கல. வந்து கண்ணை மூடிட்டு முடிச்சாங்க, அந்த சிம்மாசனம் முன்னால வந்து இது வார்த்தை கூடிய பரீட்சை இல்லைங்க. அப்படியே குர்ஆனுடைய ஆயத்து தான். கண்ணை மூடிட்டு முடிச்சாங்க, ஒரு 2 செகண்ட் தான் மூடிட்டு முடிச்சாங்க. முன்னால இருந்த சிம்மாசனம் அசந்து போனாங்க சுலைமான். இப்பதான் அவங்க சொன்ன வார்த்தை, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் இறைவன் எனக்கு தந்த அருட்கொடை. எது எது? சிம்மாசனம் இல்ல, அந்த மனிதர் இறை தொடர்புள்ள அந்த நல்லவரை அல்லாஹ் எனக்கு தந்தாரே, இது இறைவன் எனக்கு தந்த அருட்கொடை. ஹாதா என்ற வார்த்தையுடைய அந்த இது இஷாரா சுட்டி காட்டுதல். அந்த மனிதர் சிம்மாசனம் பெரிய விஷயம் இல்ல, ஒரு நபிக்கு முன்னால. ஆனா கண் சிமிட்டும் நேரத்தில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு இறை நேசராக இருக்கின்ற ஒரு மனிதர் அல்லாஹ் எனக்கு தந்தா பார்த்தீங்களா, அது என் இறைவன் எனக்கு தந்த மிகப்பெரிய அருட்கொடை என்று அவர் தனக்கு கிடைத்ததற்காக அல்லாஹ்வுக்கு அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள் என்று அருள்முறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய இது குர்ஆன்ல உள்ள செய்தி. நம்ருல் சூரால இது என்ன பாடத்தை நமக்கு தருகிறது தெரியுமா? இக்லாஸுடன் நம்முடைய செயல்களில் இக்லாஸ் இருந்து, நம்முடைய இதயத்தில் இறை அச்சம் இருந்தால், தக்வா உள்ளத்திலும் இக்லாஸ் நம்முடைய செயல்பாடுகளிலும் இருந்து நான் அமல் செய்தோம் என்றால், ஒருவர் அமல் செய்தார் என்றால் அந்த ஒருவர் உலகத்தினுடைய அத்தனை ஆற்றல்களை விடவும் அதிக ஆற்றல். இதான் இந்த சம்பவம் நமக்கு சொல்கின்ற பாடம். உள்ளத்தில் இறையச்சமும் செயல்பாடுகளை இக்லாஸும் இருந்து ஒருவர் அமல் செய்தால் அந்த மனிதன் அவருடைய அமல் என்பது உலகத்தின் சர்வ ஆற்றல்களை விட மிக்க வலிமையானது என்பதை இந்த பாடம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இறை நேசராக நாம் மாறிவிட்டார். முன்னால விரிவாக அறிய சொல்லியிருக்கோம். இறைவன் விரும்புகின்ற அடியாராக ஒருவர் மாறிவிட்டால் அவரது கையாக, காலாக, கண்ணாக, காதாக அல்லாஹ் மாறிவிடுகிறார். இது அல்லாஹ்வே சொன்னது. நான் அவன் பிடிக்கும் கையாக, அவன் நடக்கும் காலாக, அவன் கேட்கும் காலாக, அவன் பார்க்கும் கண்ணாக நான் மாறிவிடுகிறேன். ஹதீஸின் குதுசியில அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னதை புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் யாராலையும் மறுக்க முடியாது. மறுத்தா விளங்காதவனாயிடுவான். அப்பேற்பட்ட ஒரு ஹதீஸ் இது. அந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது, இறை நேசராக ஒருவர் மாறிவிட்டால் அவரது கையாக, காலாக, கண்ணாக, காதாக அல்லாஹ் மாறிவிடுகிறார். அவருடைய எல்லா செயலுமாக அல்லாஹ் வைத்தா. அப்புறம் என்ன? குன் ஃபயகுன் தான். அப்புறம் என்ன? ஆகி என்றால் ஆகும், ஆகி என்றால் ஆகிவிடும். ஏன்னா அவருடைய செயலாக அல்லாஹ் ஆகிறார். அப்படின்னா அவர் இங்க வா அப்படின்னா அது வந்து நிற்கும். அல்லாஹ் தஆலா அந்த வலிமை அவருக்கு தருகிறார். அதனாலதான் நாம இதுக்கு முன்னால ஒரு ஹதீஸ் சொன்னோம். பூமி கடல் நீருக்கு மேல் உருவாக்கப்பட்டது. 3 பாதம் தண்ணி, 1 பாதம் தரை. அப்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி இருக்குது. அதுக்கு மேல இந்த தரை உருவாக்கப்பட்டதால ஆடுது தரை. அப்ப அந்த தரை நிலம் ஆடும் பொழுது அது ஆடாம இருக்கிறதுக்காக ஒரு வெயிட் வைக்கிறதுக்கு தான், பேப்பர் வெயிட் வைக்கிறதுக்கு எல்லாம் மலையை விட்டாங்க. அங்கங்க மலைகள் தொடர்ச்சியாக, மேற்கு தொடர்ச்சி மலை, மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் நமக்கு இருக்கு. அப்படியே பூமி ஆடாம அசையாம அப்படியே இருந்துச்சு. மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டார். என்ன பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் மிக்க மலையாக இருக்குது. இது வச்ச உடனே பூமி ஆடாம அசையாம பேசாம இரு அப்படின்னு குழந்தை சொன்னா அது கைய வாயை குட்டிட்டு எப்படி அமைதியா இருக்குமோ அது மாதிரி இந்த பூமி நிக்குது. இப்ப கேட்டாங்க, இதனை விட ஆற்றல் இருக்கா, மலையை விட ஆற்றல் இருக்கா? அல்லாஹ் சொன்னா இருக்கு, இரும்பு இருக்குது. இரும்பை விட ஆற்றல் இருக்கா? அல்லாஹ் சொன்னா நெருப்பு இருக்குது. நெருப்பை விட ஆற்றல் இருக்குதா? அல்லாஹ் சொன்னா நீர் இருக்குது. நீரை விட ஆற்றல் இருக்குதா? அல்லாஹ் சொன்னா காற்று இருக்குது. இப்ப மலை, இரும்பு, நெருப்பு, நீர், காற்று.
விஷயங்கள் ஒன்று இன்னொன்றை விட மிக்க வலுவானது. அப்ப எல்லா சக்தியை விட ஆற்றல் மிகுந்த சக்தி காற்றுக்கு தான் இருக்கிறது. உடனே மலக்குமார்கள் கேட்டாங்களா, காற்றை விட அதிக ஆற்றல் யாருக்கு இருக்குது, எதுல இருக்குதுன்னு கேட்கும் போது அப்பதான் அல்லாஹ் சொன்னான், வழக்கை கொடுக்கின்ற தர்மங்கள் சதக்கா செய்கிறாரே அந்த சதக்கா என்னிடத்தில் ஆற்றல் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தக்குவாவோட இக்லாஸோட நாம அமல் செஞ்சோம்னா அந்த அமல் சர்வ ஆற்றலை விட மிக்க மேலானது. அவர் என்ன சொன்னாலும் அல்லாஹ் செஞ்சு கொடுக்கும். அப்பேற்பட்ட அந்த மனிதராக ஆசிப் இப்னு பர்ஹயா என்ற அந்த இளைஞர் இருந்திருக்கிறார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதை படித்து பார்க்கும்போது நம்முடைய ஈமானுடைய உணர்வு எவ்வளவு சிறப்பாக மாறிவிடுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த காலத்தில் உள்ள நல்லோர்களை நாம் குர்ஆன்ல ஹதீஸ்ல படிப்பதை போல நமது காலத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற பாடம் அதில் இருக்கு. அதனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்பி ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க சொன்னார். முன்னால விரிவா பார்த்துருக்கோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அவங்க எல்லா காலத்திலும் இருந்திருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து போயிட்டாங்க வந்துட்டு. ஆனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை பாருங்க. கஹஃப் சூரால இடம்பெறக்கூடிய ஒரு விரிவான ஒரு செய்தியாக அந்த சம்பவம் அமைந்திருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கல, நானே ஒரு நபி, அவர் எனக்குள்ள உள்ள இறை தூதர், இறை நேசர், என்ன போய் அவரை பார்க்க சொல்றீங்க? சாதாரண ஒரு ஆபீசர், ஒரு மேனேஜர், யார் யாரை பார்க்கணும்? மேனேஜர் பெல் அடிச்சாங்க, ஆபீசர் ஓடி வரும். ஹெட் மாஸ்டர் பெல் அடிச்சாங்க, ஆசிரியர் ஓடி வரும். ஆனா அல்லாஹ் நேர மார்க்கமா சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்லீஸ் மாதிரி அங்க பேசல, யாருக்கு என்ன சஜிதா செய்ய சொல்லுகிறாய் அப்படின்னு ஆணவத்தோடு பேசுறாரு பேசல. அல்லாஹ் சொன்னாங்க, அதுல நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு பயணம் செஞ்சு போனாங்க. கடுமையான பயணம் மேற்கொண்டுதான் அவர்களை சந்தித்தார்கள். அப்படி சந்திப்பதன் மூலமாக ஏற்பட்ட லாபம் என்ன, எந்த பயன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து சில கல்வி ஞானங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்ப இழிவு எங்க இருந்தாலும், யாரிடம் இருந்தாலும், அறிவு ஞானம் எங்க இருந்தாலும், யாரிடம் இருந்தாலும் அதனை பெற்றுக் கொள்வதில் நாம் தயங்கக்கூடாது, பெருமை அளிக்கக்கூடாது, பணிவு மேற்கொள்ள வேண்டும். பணிவுதான் அல்லாஹ்வை நெருக்கும் என்ற நல்ல செய்திகளை எல்லாம் இந்த சம்பவங்கள் நமக்கு தருகிறது. எனவே நமது காலத்தில் வாழ்கின்ற நல்லவர்கள், மார்க்க அறிஞர்கள், இறை தொடர்பு உள்ளவர்கள், அவர்களோடு நாம் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற பாடமும் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய சஹாபாக்கள் இந்த உணர்வுகளை தங்களுக்குள்ள உருவாக்கினார். அதனாலதான் திமிஷ்க் நாட்டுல, சிரியா நாட்டினுடைய தலைநகராக இன்றைக்கு திமிஷ்க் இருக்கிறதே, டமாஸ்கஸ், அன்றைக்கு ஒருங்கிணைந்த ஷாம் நாட்டின் தலை சிறந்த நகரமாக அது இருந்தது. அங்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அப்ப அங்க இருந்து ரெண்டு சஹாபாக்கள், யாரு? இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேருமே சஹாபி. இந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, நாங்க மதாயின் போறோம், மதாயின் என்ற நகரத்துக்கு நாங்க போறோம், ஒரு சின்ன வேலையாக நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பயணம் சொல்லி வந்தாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அப்படியா, நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு மட்டும் துவா செஞ்சு அனுப்பியிருந்தா அது சராசரி விஷயம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஓ, நீங்க மதாயின் போறீங்களா? இந்த பீக்கும் ரஜுலன், அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார், அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் நபி அவர்களின் சஹாபி, அதாவது சஹாபாக்களில் ஒருவர். அவர், அவருக்கான தகுதி என்ன தெரியுமா? நபி அவர்கள் தனியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவரை மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அவர் கூட வேற யாரையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இதா சலாபி லம் யபுதி அஹதன் கைரன், அவரோடு நபி அவர்கள் தனியா இருந்தால் வேற யாராவது இங்க இருந்தா நல்லா இருக்குமே என்ன செய்ய மாட்டாங்க, நபி அவர்கள் ஆசைப்பட மாட்டாங்க. அவர் ஒருத்தரை போதும் என்று அவரை மட்டுமே வைத்துக் கொண்டு நபி அவர்கள் தனியாக இருப்பார்கள். அதாவது என்னன்னா, நபியினுடைய தனிமையில் உரையாடக்கூடிய தகுதி பெற்ற மனிதராக அவர் இருந்தார். அவர்தான் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு. மதாயில் இருக்காரு, நீங்க அவரை போய் சந்திக்கணும், சந்திக்கும் போது என்னுடைய சலாமை நீங்க சொன்னாங்க. ஒரு விரிவான சம்பவம் இது. ஹயாத்து சஹாபா 2வது பாகம் 361வது பக்கத்துல வருகிறது. அப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லி விடுறாங்க தெரியுமா? நீங்க போகக்கூடிய அந்த நகரத்துல ஒரு மாமனிதர், சஹாபி என்ற அந்தஸ்து பெற்ற, அல்லாஹ்வுடைய தூதரோடு நல்ல நெருக்கம் பெற்ற ஒரு மனிதர் இருக்கிறார். உங்களுடைய
வந்து நீங்க சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கணும், அவங்களுக்கு இந்த தகுதி இந்த சிறப்பு இருக்குன்னு சொல்லி விட்டாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள மிக்க மேலான ஒரு மாணவர். எப்படி இப்னு அப்பாஸுக்கு அத்தா இப்னு அபி ரபாஹ் இருந்தாங்களோ, அதே போல இப்னு மஸ்ஊதுக்கு வந்து இந்த அல்கமா அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர் சிறந்த மாணவராக இருந்தார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை போலவே அழகாக கிராத் வருவார். இது முன்னால கூட நான் சொல்லியிருக்கேன், புகாரில குர்ஆனுடைய சிறப்புகள் வருது. அதாவது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இப்னு மஸ்ஊதே நீங்க அழகா ஓதுவீங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களை மாதிரி ஓதுறவர் உங்க மாணவர்ல யாரா இருக்காங்களா? இந்த அல்கமா இருக்காரு, ஓதுப்பா அப்படின்னு சொல்லி ஓத வச்சுக்காங்க. என்னுடைய மாணவர் அல்கமா அற்புதமா ஓதக்கூடியவர் என்று அவ்வளவு ஆட்கள் மிகுந்த அந்த அல்கமா கூஃபா நகரத்திலிருந்து அவங்களை சந்திக்கிறார். இப்படி வரும்பொழுதே அங்க உள்ள பள்ளிவாசல்ல தொழுதுக்கு அல்லாஹ்க்கு துவா செஞ்சாங்க, ஒரு சாலிகான மனிதர் அல்லாஹ் எனக்கு நீ ஏற்படுத்திட்டான், நான் இந்த ஊருக்கு வந்தேன். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர் துவா செஞ்சு முடிக்கவும் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. யாரை தேடி வந்தாங்களோ அவங்களே வந்துட்டாங்க. துவாவினுடைய பலனாக அதை அமைஞ்சிருச்சு. அப்புறம் உங்களை தேடிதான் வந்தேன், உங்களுக்கு இருந்து கல்வி நேரத்தை கற்று சொன்னாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க எங்க இருந்து வாங்க? கூஃபால இருந்து வாங்க. கூஃபால இருந்து நீங்க எது வந்த அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க. கூஃபாவுல என்னை விட மிகச்சிறந்த பேரறிஞர்கள் இருந்தாங்க அப்படின்னு அவங்க பட்டியல் போடுறாங்க. எப்படி போடுறாங்க? அங்கே சாஹிபுல் விசாதா, சாஹிபுல் நாலே என்று வர்ணிக்கப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அங்க இல்லையா? கூஃபால இருந்து இவ்வளவு வந்திருக்க கல்வியை தேடி அங்கே சாஹிபுல் நாலே நபி அவர்களுடைய 2 செருப்புகளுக்கு சொந்தக்காரர், சாஹிபுல் விசாதா நபி அவர்களுடைய தலைவரைக்கு சொந்தக்காரர். ரசூலுல்லாஹி என்னென்ன அவங்களுடைய நாளத்துக்கு தேவைப்படும் அதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிற பக்குவம் உள்ள அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவின் வழியாக ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெற்ற அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அங்க இல்லையா? ரசூலுல்லாஹ்வோடு ரகசியங்களை அறிந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா? அப்படிட்டு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதாக புகாரில இடம்பெறக்கூடிய ஹதீஸ் மிஷ்காத்துல 574வது பக்கத்துல வருது. என்ன சொல்றாங்க தெரியுமா? கல்வியை யாருக்காவது கற்றுப்படலாம், நீங்க வந்தது இருக்கட்டும், ஆனா அங்க அவ்வளவு மாமனிதர்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஏன் கேட்டாங்கன்னா, அவங்க எல்லாம் அங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்திருந்தாலும் சரி, தெரியவில்லை என்றால் தெரிந்துகள், அவர்களுடைய வாழ்வை புரிந்துகள், அவர்களுடைய தொடர்பை நீ உருவாக்கிக் கொள். அவ்வளவு மாமனிதர்களை நீ வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா கையில வெள்ளையை வச்சுக்கிட்டு நெய்திக்கலத்தை கதையாக ஆகிடக்கூடாதுங்கிற அடிப்படையில வழிகாட்டும் ஒளிவிளக்குகளை நாம் வைத்துக் கொண்டு நாம் வழிதவறிவிடக் கூடாது என்று மார்க்க அறிஞர்களுடைய தொடர்பு எவ்வளவு முக்கியமானது, நல்லவர்களுடைய தொடர்பு எவ்வளவு முக்கியமானது. நாம் வாழும் காலத்தில் நல்லவர்கள் இருந்தால் அவர்களுடைய தொடர்பை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்திகளுடைய சுருக்கமாக கடைசியில நாம பார்த்தோம்னா, நல்லவர்களை பத்தி நாம சொல்லணும், நல்லவர்களை நாம படிக்கணும், அதை நாம பகிர்ந்து கொள்ளணும், நல்லவர்களுடைய தொடர்புல இருக்கணுங்கிற இந்த செய்தியுடைய கடைசிக்கு வந்தா எல்லா நல்லவர்களுக்கும் தாயகமாக விளங்குகின்ற நபிகள் நாயகத்தை பத்தி நாம மற்றவங்களுக்கு சொல்லணும். நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா இன்றைய கால சூழல்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய குணங்களை சொல்ல வேண்டிய தேவை வெளி உலகத்திற்கு இவர்கள் மூலமாக பெரும்பாலும் ஷரியத் மாநாடுகள் நடைபெற்றது. அதே போல ரபியுல் அவ்வல் மாதத்துல மிகச்சிறந்த மீலாது மாநாடுகள் கூட்டங்கள் நடைபெற்றது. அந்த கூட்டங்கள்ல எல்லாத்திலுமே இன்னகல் அலா குலுகின் அதீம் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா, இதத்தான் வெளியில பேசினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோருக்கும் ஆனவர்கள், காஃபத்தல் லின்னாஸ் எல்லா மனிதர்களுக்கும் ஆனவர். அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்தின் நற்கொடை, அல்லாஹ்வுடைய தூதர் நற்குணத்தின் மிக்க மேலானவர்கள் என்று வெளியில பேசினார். இப்படி பொது வெளியில இந்த மேடைகளில் இந்த விஷயங்கள் பேசப்பட்ட பொழுது மாற்று மதத்தை சார்ந்த சகோதரருடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மாற்றம் மட்டும் அல்ல, அவருடைய உம்மத்தாகிய நபியின் மீது ஒரு மரியாதை இருக்கு. பாய் வாங்க பாய், பாய் சொன்னா சரியா தான் இருக்கும்.
வாய் வந்துட்டார் எதிர்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாண்பு இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மாண்பை விளங்கிய அந்த மக்கள் அவருடைய உம்மத்தாகிய நமக்கும் மதிப்பு தந்தாங்க. ஆனா சமீப காலங்களாக பொது வழியில் இப்ப என்ன பேசப்படுகிறது, இந்த கும்பல் வந்த பிறகு மாநாடுங்கிற பேர்ல இப்ப புது மாநாடு நடத்துறாங்கல்ல, இந்த கும்பல் வந்த பிறகு பொது வழியில என்ன பேசுறாங்க தெரியுமா? நல்ல ஆட்டாத, நல்ல ஆட்டு, துப்பு போட்டாத, கையை இங்க நீக்கிட்டு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா ஆதாரம் இருக்கா அப்படின்னு பொது வழியில மார்க்கத்திற்கு கொஞ்சமும் தேவையே இல்லாத விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதுனால வார்த்தைகளை, தரக்குறைவான வார்த்தைகளை, கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களை பத்தி விமர்சித்து பேச ஆரம்பிச்சதுனால அருள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசுறதுக்கு அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லைன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மாண்பையோ மகத்துவத்தையோ பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. அங்க பேச வேண்டிய விஷயம் எல்லாம் வரலாற்று. தொப்பி போடாத, அப்புறம் கையை கழுத்துல கட்டு, ஆகிய எங்க சத்தமா சொல்லலையோ அங்க போய் சத்தமா சொல்லு, ஏன்னா ஜிஹாத். பிஸ்மில்லா எங்க மெதுவா ஓதுறாங்களோ அங்க போய் நீ பிஸ்மில்லா சத்தமா சொல்லு. இப்படி இந்த தேவையற்ற விஷயங்களை பொது வெளியில பேசப்பட்டதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நல்ல பண்புகளை அங்க பேசுறதுக்கான தலைப்பும் இல்லை, அதை பேசுறதுக்கான ஆளும் இல்லை, பேசுவதற்கான தகுதியும் இல்லை என்ற நிலை வந்ததுனால இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தேவையற்ற விஷயங்களை மற்றவர்கள் பேசுவதற்கு நாம் உருவாக்கி தந்த ஒரு ரோடு போட்டுவிட்ட ஒரு சூழலாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் யார், அவங்க யாரு என்று சொன்னால் அவர்களுக்கு நிகர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவங்களுக்கு முன்னாலே கிடையாது, அவங்களுக்கு பின்னாலே கிடையாது, எந்த தலைவரும் கிடையாது. எத்தனையோ தலைவர்கள் உலகத்திலே பற்றி மற்றவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் எந்த தலைவரும் என்னை மாறி வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொன்னது கிடையாது. அப்படி சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய உயிரினும் உயிரான, உயிருக்கு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்முடைய கண்ணியமிகு மகாத்மா காந்தி, அண்ணல் காந்தி அவர்கள் உட்பட அத்தனை தலைவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பித்து பாராட்டி சிலாகித்து சொன்னார்கள். என்ன காரணம்? அவர்களுடைய அந்த நற்பண்புகளை அவர்கள் அறிந்திருந்த காரணத்தால். அதனால நாம பொது வெளியில பேச வேண்டியது பெருமானாருடைய புகழ், பெருமானாருடைய மாண்பு, பெருமானாருடைய சிறப்பை பற்றி தான். ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அவருடைய எதிரிகள், ஒரு ஊர்ல உள்ள அந்த எதிரிகள் தப்பு தவறுமாக சொன்னாங்க. அதை கேட்டு தன்னுடைய உள்ளத்துல நபி அவர்கள் மீது ஒரு துவேஷ உணர்வை கொண்ட ஒருவர், அப்படிப்பட்டவரா முஹம்மத், அவரை எங்கேயாவது நான் பார்த்தா அவர் உயிர் எடுக்காம விட மாட்டேன் என்று தன்னுடைய உள்ளத்துல ஒரு உறுதி கொண்டார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்த் என்ற அந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு பள்ளத்தாக்குல ஓய்வுக்காக வேண்டி ஒரு முள்ளு மரத்துல தன்னுடைய வாழை தொங்க விட்டுட்டு அது கீழே படுத்தோம்னார். இந்த ஆளு நேரம் அந்த இடத்துக்கு வந்தாரு, பார்த்துட்டார் நபி அவர்கள் தனியாக இருக்கிறார். இந்த இடத்துல, இந்த சந்தர்ப்பத்துல இவங்களை நாம போட வேண்டாம், இது எந்த இடத்துலயும் அவங்களை போட முடியாது, அதனால நாம் அவர்களை உயிரோட்டைக்கு உயிரை எடுத்துடணும் அப்படின்ட்டு பெரியோட வந்தார். நபி அவர்களுடைய வாளை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக அவர் ஓக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் விழித்து எழுந்து விட்டார். உடனே அவர் தன் கையில ஆயுதம் இருக்குங்கிற அடிப்படையில பை எவ்வளவுக்கும் எண்ணி, முகமதே உங்களை நான் கொல்ல போறேன், என்னிடமிருந்து உங்களை யாரு காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப லேசா, சாதாரணமா நாம சொல்றதா ரொம்ப கூலா சொன்னாங்க, அல்லாஹ், என்ன அல்லாஹ் காப்பாற்றுவான். இந்த வார்த்தை இறை நம்பிக்கை உள்ள உள்ளத்தில் இருந்த அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்துல ஒரு பயத்தை உண்டாச்சு. உள்ளம் பயந்ததால் கை நடக்குது, கையில இருந்த வாழும் கீழே பழு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழை கையில இருக்காங்க, இது அவங்க வாழலாம். நபி அவர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க, இப்ப என்னிடமிருந்து வந்த யாரு காப்பாற்றுவாங்க? ஆயுதம் இருந்தா எல்லாம் செஞ்சிடலாம் நினைச்சு என்கிட்ட கேட்டிய, இப்ப என் கையில இருக்க ஆயுதம், நீ என்ன பண்ணுவ, வந்த யாரு காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கேட்க பொழுது அவரால் பதில் சொல்ல முடியும். அவர் ஒரே வார்த்தை சொன்னாங்க, இதை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கருத்து அர்த்தம் என்ன? குல் கைர ஆகி, எதிரிகளை பிடிப்பவரில் சிறந்தவராக மாறுங்கள், அப்படின்னா என்ன விட்டுருங்க, நான் ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் படிச்சுட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு எந்த நிபந்தனையும் விதிக்காம அவரை மன்னிச்சு விட்டு, என்ன விட்டுருங்க, நான்
உலகத்துல எங்கேயாவது உயிரை எடுக்க வந்தவரை நல்லபடியா போயிட்டோம்பான்னு சொல்லி அனுப்புறது யாரா இருக்கா? சும்மா அந்த வழியா போகும்போது இப்படி லேசா குடும்பத்தில் ஒரு தலைவரை பார்த்துட்டா அவரே போய் பார்த்துட்டு போனாரு, விசாரணைக்கு ஆளை கூப்பிட்டு சொல்லி உள்ள பண்ணுவான். பார்த்தது ஒரு தப்பா அப்படிங்கிற சும்மா போனவரை ஏன் பார்த்த வா இங்க அப்படின்னு சொல்லி பல கட்ட விசாரணைக்கு பிறகு அவரை வெளியில கொண்டு வருவதற்கு பெருமானாயிரும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ உறுதி அவங்களே வெட்டுவதற்காக வந்த அந்த நபரை நபி அவர்கள் நிபந்தனை இல்லாம மன்னித்து விட்டாரே. என்ன விளைவு தெரியுமா? யார் பேச்சையோ கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தப்பாக நினைத்து அவங்களை கொல்லணுங்கிற அடிப்படையில வந்தவரே நபியுடைய நல்ல பண்புகளை பார்த்து தனக்கு யார் நபி அவர்களை பத்தி தப்பா சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மக்கள் தப்பி அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஜீத்துக்கும் இந்திய கைரினாஸ், நான் மனிதர்களில் மனிதர்களிடமிருந்து நான் வருகிறேன். யாரை பத்தி நீங்க தப்பா சொன்னீங்க? அவர் அப்படி கிடையாது, அவர் மனிதர்களில் மிக்க மேலானவர் என்பதாக அந்த மக்கள் தொகையை சொல்லி தப்பா சொன்ன மக்களையே ஈமான் கொள்ளக்கூடிய அளவிற்கு மாற்றி கொண்டு வந்தார் என்று ரியாது சாலிஹின் என்ற ஹதீஸுடைய கிரந்தத்துல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் தான் ரியாது சாலிஹின் என்ற கிதாபில் 78வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால பொய்யுரைகளை நாம் மெய்யுரைகளின் மூலமாக மாற்ற வேண்டும். அண்ணலாரை பற்றிய அவதூறுகள் எங்கெல்லாம் பரப்பப்படுகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் அண்ணலாருடைய மாண்புகளை நாம் வெளியில் சொல்ல வேண்டும். அதன் மூலமாக பெருமானாருடைய மகத்துவம், அவரை போன்ற ஒரு தலைவர்கள் இந்த உலகத்திற்கு தேவை. அவர் காட்டிய வழியே இந்த உலக மக்களுக்கு மேலான சிறந்த வழி என்பதை எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகும். ஆகையினால் நல்லோர்களை நாம் படிப்போம், நல்லோர்களின் செய்திகளை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான்